இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கடுமையான வெயில் நேரத்தில் பரப்புரை கூட்டங்களை நடத்த வேண்டாம் என அரசியல் கட்சிகளை தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. தமிழகம், புதுச்சேரி, கேரள மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று முடிவடைகிறது. அதிமுகவினர் உட்பட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர்கள் ஒரே நேரத்தில் மனு தாக்கல் செய்தனர். குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியலை முற்றிலும் ஒழிக்க பாடுபடுமாறு கட்சித் தொண்டர்களுக்கு ஜெயலலிதா அழைப்பு விடுத்துள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்குத்தான் என அக்கட்சியின் தலைவர் கருணாநிதி உறுதிபட கூறியுள்ளார். தமிழக அரசியலிலிருந்து திமுகவும் அதிமுகவும் அகற்றப்பட வேண்டும் என மக்கள் விரும்புவதாக விஜயகாந்த் கூறியுள்ளார். சாதி மோதலை உருவாக்க திமுக பின்னணியில் இருப்பதாக வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். மாற்று அரசியலுக்கான நேரம் தமிழகத்தில் உருவாகியுள்ளதாக ஜி. ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தமிழக அமைச்சர்கள் அனைவரும் ஊழல் செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் திண்டுக்கல் பரப்புரை கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதாவை அவதூறாக விமர்சித்த புகார் தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அகில இந்திய பொது மருத்துவ நுழைவுத் தேர்வை 2 கட்டங்களாக நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.